வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டால், என்னுடைய நாடக உலக தோழி வித்யாலட்சுமி அவங்கக்கிட்ட ஒரு கேமரா ஒன்று பழைய கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க. என்ன கேமரா அது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க வாங்கி, அது அப்படியே வீட்டில் கிடக்கு அப்படின்னாங்க. ரொம்ப நாள் கேமராலாம் சும்மா வச்சுருக்க கூடாதும்மா, அது கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இந்த கேமரா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து கெனானுடைய T2i இந்த மாடல் பேர் T2i. ஆக்சுவலாக இது வந்து யூஎஸ்ஏவோட ப்ராடக்ட்டு. இந்தியாவில் இதனுடைய இந்த மாடலுடைய பேர் வந்து 550D. கெனான் 550Dங்கிறது இந்தியாவில் இதனுடைய மாடல். யூஎஸ்ஏல வந்து T2iன்னு சொல்லுவாங்க இந்த மாடலை. ரிபெல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாடல் இது கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போது இது வந்து முழுக்க டெட் கண்டிஷனில் இருந்தது. என்ன பேட்ரி சார்ஜ் போட்டு பார்த்தேன், ஆன் ஆகலை. பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஏறிச்சு. அந்த பின்னே வந்து வேறு மாதிரி பின் அவங்களது யூஎஸ்ஏவோட பின் தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னுடைய சார்ஜர் அடாப்டருடைய பின் எடுத்து போட்டு அதை சார்ஜ் போட்டு பார்த்தேன். பட் எந்த பிரயோஜனமும் இல்லை. டெட், டோட்டலி டெட். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு தேடும்போது, இதுக்கு என்ன பண்ண, இந்த கேமராவை இப்போ எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த கேமராவை நான் கையில் வாங்கின உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சார்ஜ் போயிருக்கோம், பேட்ரி போயிருக்கோன்னு எதிர்பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க கேமராவை என்கிட்ட கொடுக்கும்போது பேட்ரி வந்து உள்ளே இருந்தது. ஸோ வழக்கமாக உள்ள பேட்ரி இருக்குது அப்படின்னாலே அது வந்து வீங்கிடும், பேட்ரி வீங்கி போய் அது ஒரு மாதிரி டல் ஆகிடும், உப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல. பழைய ஃபோன்லலாம் பார்த்துருப்பீங்க, பேட்ரி உப்பிடுச்சுன்னா அது வீணாக போயிடும். அந்த மாதிரி எனக்கே அந்த மாதிரி 2-3 இந்த கேமராவோட இந்த கெனான் M50யோட பேட்டரியே வந்து உப்பி போயிருக்கு. டிஜிடெக்கோட பேட்டரி வாங்கியிருந்தேன், அது வந்து உப்பி போயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும் உப்பி போயிருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் எதுவும் ஆகலை. நல்லா இருந்தது பேட்ரி, ஒரிஜினல் பேட்ரி, கெனான் பேட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஆகலை, டெட், டோட்டல் டெட். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, தாம்பரத்தில் தாஸ்னு ஒருத்தர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. அவர் நல்லா பண்ணுறாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதனால் அவர் தேடினேன் நெட்டில் வந்து தாஸ் சர்வீஸ் சென்டரு, கேமரா சர்வீஸ் சென்டரு அப்படின்னு சொல்லி தேடும்போது அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துருவாங்களேன். சாதாரணமாக கூகுளில் தாஸ் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தாலே அவரோட சர்வீஸ் சென்டர், கேமரா சர்வீஸ் சென்டர் ஓப்பன் ஆகுது. அவருடைய லொக்கேஷன் முதற்கொண்டு, அட்ரஸ் முதற்கொண்டு ஜஸ்ட் டயலில் கொடுத்துருக்காங்க. அவர் ஜஸ்ட் டயலில் கொடுத்துருக்காரு, அதனால் அது ரிவீல் ஆகுது. அவர் கொடுத்துருக்கிற ஃபோட்டோஸு, அவருடைய லொக்கேஷன், இது எல்லாமே அதிலே காட்டுது. இதான் அவர் கடை இருக்கிற அந்த பில்டிங் இது. அவரோட ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்காரு. அண்ணன் தான் தாஸ், இவர் தான் அந்த தாஸ். ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறார். அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோன் எடுத்த உடனே அவர் பேசுகிற விதம், சார் வாங்க சார், ரொம்ப கைண்டாக, அது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா கைண்டாக பேசினார், ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிட்டார். எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக அட்டன் பண்ணார். முக்கியமான இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனை. ஃபோன் பண்ணால் பாதி நேரம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் தாஸ் அப்படி இல்லை. எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக அட்டன் பண்ணார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நேற்று நான் ஃபோன் பண்ணும்போது அவர் டெத் வீட்டில் இருந்தார். அப்போ கூட ஃபோன் அட்டன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு டெத் வீட்டில் இருக்கேன், இன்றைக்கி பேச முடியாது, நான் நாளைக்கு பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கைண்டாக பேசினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஞாபகமாக மறுநாள் ஃபோன் பண்ணியும் பேசினார். சாரி சார், நேற்று என்னால் சரியாக பேச முடியல, இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்க, சம்திங் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒருத்தர் சொன்னார் இறந்துட்டாங்க அப்படின்னாரு. அதனால் என்ன சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம சப்ஜெக்டை பற்றி பேசணும். ரெடி ஆகிடுச்சு சார், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். கூகுளில் தாஸ் சர்வீஸ் சென்டர்னு தேடினாலே அவருடைய லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கிது.
அதனால் நான் பின் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அவர் தேடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாஸ் சர்வீஸ் சென்டர் தாம்பரம் அப்படின்னு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எஸ், தாஸ் கிட்ட கொடுத்து இந்த கேமராவை சர்வீஸ்க்காக கொடுத்தேன். என்ன ஒன்றுன்னா, கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணார். முதல்ல பார்த்த உடனே பிரச்சனையை சொல்லிட்டார். சார் போர்டு போயிடுச்சு சார், தண்ணியில் போட்டிருக்காங்க கேமராவை, அதனால் போர்டு சுத்தமாக போயிடுச்சு சார், அதனால் போர்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் புது போர்டு வாங்குறதுக்கு இந்த கேமரா வந்து இப்போ ப்ரொடக்ஷனே இல்லை. 550Dங்கிறது இப்போ ப்ரொடக்ஷனே இல்லை. ரெண்டாவது ரொம்ப ஓல்டு கேமரா இது. அதாவது டிஎஸ்எல்ஆர்லேருந்து கெனான் இப்போ ஃபுல்லாக மிரர்லெஸ் மாறிட்டாங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் ப்ரொடக்ஷனே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பீஸ், அதாவது எஸ்எல்ஆர்லேருந்து டிஎஸ்எல்ஆர் மாறினப்போ ரெடி பண்ண பீஸ் இது, ஆரம்பத்தில் பண்ண பீஸ் இது. ஸோ இதனுடைய போர்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஸ்பேர் கிடைக்குதான்னு பார்க்கணும், பழைய 550D ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார். தேடினார், நிறைய தேடினார். அவர் எங்கெல்லாம் தேடினாருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நிறைய தேடினார் அப்படிங்கிறது. அந்த தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு 20 நாள் கழித்து, சார் கண்டுபிடிச்சினேன் சார், இது கிடச்சிடுச்சு, போர்டு கிடச்சிடுச்சு, ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சரி எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் அவர் இவ்வளோ ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்லவே இல்லை சார். அப்ராக்ஸாக ஒரு 5 ஆகும் சார், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி போர்டு கிடைச்சதும் சொன்னார், சார் ரெடி ஆகிடுச்சு சார், பார்த்துக்கலாம், ஒரு 4க்குள்ளே ஆகும் அப்படின்னு முதல்ல சொன்னார். சரி ஓகே சார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சார். அந்த வீடியோவில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, போர்டு கிடச்சிருச்சு, போர்டு போட்டாச்சு, ஆனால் இந்த மெனு பட்டனில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இந்த மெனு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த மெனு பட்டனில் ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து என்ன ஆகுதுன்னா, போட்ட உடனே நான் ஸ்டாப் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது சார் இந்த வீடியோவில், இந்த கேமராவில். அதனால் அதை சரி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அந்த உள்ள ஒரு போர்டு ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும், ஒரு சுவிட்சை மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 1-2 ஆகும், ஆர்டர் போட்டு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி சார் வர வைங்க, அதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வித்யா மேம் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த கேமராவை ரெடி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டா. அதனால சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். சரி பண்ணலாம் சார், அதையும் பண்ணிவிடுங்க அப்படி. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அது மறுபடியும் பின்னாடி பிரச்சனை வரும், மறுபடியும் அவர்கிட்ட தூக்கிட்டு ஓட வேண்டியிருக்கும். அதனால சார் எனக்கு பிரச்சனை இல்லாமல் கேமரா ரெடி பண்ணணும். என்ன மெயின் காரணம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா, வித்யாலட்சுமியோட டாட்டர். அவள் வந்து அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே என்னுடைய M50ல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கா, நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. என் டாட்டரோட கல்யாண ரிசப்ஷனுடைய கேண்டிட் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணு தான் எடுத்தா. அவ்வளோ நல்லா எடுத்து கொடுத்துருந்தா. அதனால் எனக்கு அவள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, பெரிய ஃபோட்டோகிராஃபராக வருவா அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான பொண்ணு. அவள் தான் யூஸ் பண்ண போகிறா, இந்த கேமராவில் தான் கற்றுக்க போகிறா. கற்றுக்கிட்ட பிறகு புது கேமரா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி பழைய கேமராவை முதல்ல ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு கொஞ்சம் அது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டா. ரெடி பண்ணி டோட்டலாக இப்போ அதுக்கப்புறம் இந்த இதுவும் மாற்ற சொல்லிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, டோட்டலாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு தாஸு. நான் நினச்சதை விட கொஞ்சம் நல்ல பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்தார். அவரை குறை சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ண உடனே இது வந்து செட்டிங்ஸ் நிறைய மாற்றிட்டு இந்த கேமராவை ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், கேமரா ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
என் ஃபோட்டோவை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு. சரி, இன்னொரு ஃபோட்டோ கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி எடுக்கலாம். இது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்குல்ல. இது ஓகே, பரவாயில்ல. ஷேவிங்கும் பண்ணாமல் கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் அந்த கண்ணு பிரச்சனை முடியல. அது முடிஞ்ச பிறகு ஷேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது முடிஞ்ச பிறகு பண்ணலாம். சரி, இப்போ நடந்த பிரச்சனைக்கு வரலாம். இப்போ வந்து கேமரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது என்ன நான் நினச்சேன் அப்படின்னா, இது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த போர்ட் எல்லாமே ரொம்ப டஸ்ட் அடைஞ்சி போய் ரொம்ப கேவலமாக இருந்தது. அவ்வளோ உள்ள அழுக்கு இருந்தது. இதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாசாரிட்ட சொல்லும்போதே சொன்னேன், சார் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது சார், இந்த HDMI போர்ட்லாம் வேலை செய்யுமா இல்லையானு தெரியல சார், அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்ட் ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கார். ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கார். கேமராவை சர்வீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது பாருங்கண்ணா, இது அவ்வளோ பிரமாதமாக இதோட பாடி கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பிரமாதமாக இதை வந்து சரி பண்ணியிருக்கார், சரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் நிறைய இருந்தது. அதெல்லாம் நல்லா தொடச்சிருக்காரு, நல்லா ரிமூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒஸ்டான கண்டிஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி ரெடி பண்ணி இது பண்ணியிருக்காரு. கேமராவை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டார். இப்போது இந்த கேமரா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்குங்கிறது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து வீடியோ, நம்ம கண்டென்ட் வந்து வீடியோ தானே, நம்ம வீடியோ தானே நிறைய பண்ணுறோம். அதனால சரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். வீடியோ மோட் வைக்கிறேன். வீடியோ மோட் வச்சுட்டேன். இப்போது இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. ஆன் பண்ணியிருக்கேன். எங்கே இருக்குன்னு காட்டின ட்ரைபேட் இது, நம்ம ஸ்டுடியோ செட்டப் இது. அது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில், இந்த கேமராவில் வீடியோ ஷூட் ஆகிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்டர்னல் மைக் போட்டு பார்த்தா எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதும் தெரியணும் இல்லையா. அதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸ்டர்னல் மைக்கும் இப்போ நான் போட்டு பார்க்குறேன். நாம் வந்து டிஜிடெக்கோட எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் மைக்கை, இது மைக் போர்ட், இது எக்ஸ்டர்னல் மைக் போர்ட்டு இதில் போட்டுட்டு இந்த ரிசீவர், ஃபஸ்ட்டு இந்த ரிசீவரை வந்து இதில் ஆன் பண்ணுறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் ரெண்டும் தெரியுதா. இப்போது இதில் இந்த டிரான்ஸ்மீட்டரை இப்போ பேர் பண்ணணும். டிரான்ஸ்மீட்டர் எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆன் கொடுத்த உடனே க்ரீன் எரியுதா, இதுலேயும் க்ரீன் எரியுதா. ஸோ இப்போது பேர் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்தது இது எக்கோ மோடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்கோ மோடு இங்கே இருக்குது இல்லையா, இதை ஒரு முறை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மைக் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மைக் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து நாய்ஸ் ரிடக்ஷனும் போட்டாச்சு. இப்போது இந்த கேமராவை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேமராவுக்கு நான் மாற போகிறேன். பாருங்க, இப்போ இந்த கேமராவுக்கு மாறுறேன்.
இப்போ ஆக்சுவலி நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ட்ரைபாடோட பிளேட்டை வந்து இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு தள்ளி விட்டேன். பேசிக்கிட்டே இதை தள்ளி விட்டுட்டேன். சரி, என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே விழுந்தது அவ்வளோதானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த மைக்கை வந்து நான் எப்போவுமே இப்படி வைப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வழக்கமாக இப்படி வைப்பாங்க. அதில் காலர் மைக்கை எப்போவுமே இப்படி தான் வைப்பாங்க. பட் நான் கொஞ்சம் அப்படி விற்பேன், எப்பவும் மாற்றி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிப் கிடையாது. இந்த 550யோட டிஸ்பிளே வந்து ஃப்ளிப்பு கிடையாது. அதனால் நம்ம இப்போது M50ல் வந்து ஃப்ளிப் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் பிரச்சனை இல்லை. இதனால நம்ம பார்த்து நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுப்போம். ஆனால் இந்த 550யை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டிஸ்பிளே கிடையாது, ஃப்ளிப் டிஸ்பிளே கிடையாது. ஸோ நம்ம என்ன நடக்குதுங்கிறத ஒரு கேமராமேன் இருந்தால் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கிறனா இல்லையா எது ஒன்றும் பார்க்கவே முடியும். ஆனால் அதில் இந்த வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை. அது நம்ம செல்ஃபாக எடுக்கிறதுக்குனா இந்த மாதிரி கேமரா தான் கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து அப்படி முடியாது. அதனால் சரி, இப்போதைக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவுட் எடுத்த பிறகு தான் தெரியும். நம்ம எப்படி எடுத்திருக்கோம், கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவுட் எடுத்த பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, இப்போ எதுக்காக எந்திரிச்சு போனேன் அப்படின்னா, இந்த மைக் போட்டேன்ல, எக்ஸ்டர்னல் மைக்கு, இதை போட்டுட்டு அந்த ரிசீவரில் அந்த ஒயர் ஜாயின் பண்ண மறந்துட்டேன். அது பாட்டில் வெளியே தொங்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது வெளியே தொங்கிட்டு இருக்கு. அதனால சரி அப்படின்னு இப்போ இது போனேன். ஸோ இப்போ இந்த வீடியோல இருந்து இந்த வீடியோக்கு மாறுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவுட் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்போதைக்கு இந்த கேமரா வந்து பக்காவாக ரெடி ஆயிருக்கு. அதில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அவர் செஞ்ச சர்வீஸ்க்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் அவருடைய லொக்கேஷன் கொடுக்குறேன், அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது கேமரா ஏதாவது பழசு ரெடி பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஏதாவது கேமராவில் ஏதாவது சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா அவரை தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம், கான்டாக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாரு. தேங்க்யூ சார், தாஸ் சாருக்கு. சரியா, இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.